வெல்கம் டு ஓகே வேலாதம் பிளாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூசிலாந்தில் வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஒரு தம் பிரியாணி, அதுவும் அவுட்டோரில் செய்கிறோம். வாங்க போகலாம். அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி முன்னாடி வெளியே சமைக்கிறோம்னு சொன்னதில்ல, வெளியே சமைக்க போகிறோம். அதுக்கு தான் வந்து ஃபயர் பிளேஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சவுண்ட் இட்ஸ் கெட்டிங் ரெடி. சூடாகிட்டே இருக்குது ஃபயர் பிளேஸ். ஃபயர் பிளேஸில் பண்ணி இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அதை தவிர்த்து மற்றதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. சிக்கன் 65, அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சு பிரியாணி தான். எவ்ரிதிங் இஸ் ஆன் த வே. ஆனால் வந்து நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க, என்னோட லேண்ட்லார்ட் குக்கிங் வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. ஆனால் வர்ற அவுட்புட் இருக்கே சரியாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து நான் அதை பெருசாக லைக் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறோம். நாங்கள் மொத்தமாக அந்த தம் பிரியாணி பண்ண போகிறோம். வெளியே வச்சு அதுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிடலாம் சூடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அதுக்கான சிக்கன் 65 வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பிரியாணிக்கு எல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு. அப்படியே டக் 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 டக்குன்னு போடுவாங்க தூக்கி தூக்கி. சும்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. நான்லாம் சமையல் இவங்ககிட்ட சரி கற்றுக்கலான்னு பார்த்து வந்தா இப்படின்றதுக்குள்ள முடிச்சிருவாங்க சமையல். அப்புறம் எங்கே கற்றுக்கிறது இவங்க கிட்ட? சும்மா ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போதான் இன்னைக்கு பார்ப்பீங்க எவ்வளோ வேகமாக நடக்கும்னு. அவுட்புட் அல்டிமேட். அதுக்கு அந்த தம் பிரியாணிக்கு வந்து அந்த தம்க்கு ரெடி பண்ணுறதுக்குலாம் வந்து மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். வெங்காயத்தை கட் பண்ணி எண்ணெயை ஊற்றி அந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெங்காயத்தை இதை ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு இதை ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் தான் பண்ணுறோம். ஓகே, இந்த ட்ரை பண்ணால் தான் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு டேஸ்ட் வருமா? அவ்வளோதான். பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனியனை போட்டு வறுத்தாச்சு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டாங்க. கொஞ்சோண்டு நெய்யை போட்டிருக்காங்க. சாப்பிட்றத விட அந்த செய்கிற ப்ராசஸ் இருக்கே அது டயரிங்காக தான் இருக்குது. ஆனால் வறுத்து வருமா வறுத்து. இப்போ ஊருக்கு வந்தப்போ என் பாட்டி வந்து சமைச்சாங்க. அவங்க வந்து பிரியாணி செஞ்சாங்க. நான் ஊருக்கு வந்து ஊரில் அந்த பிரியாணி டேஸ்ட்டை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்மெல் அப்படியே வருது. மசாலாவெல்லாம் போட்ட உடனே இன்னும் கொஞ்ச நேரம் அவ்வளோதான். சிக்கன் 65 ரெடி ஆகிட்டுருக்கு. மேரினேட்லாம் பண்ணி 2 மணி நேரம் வேலை. அடடா, நான் ஒரு சாம்பிள் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. இது எப்போ புரிஞ்சு வரும்னு இருக்கு. இப்போ எனக்கு வீட்டில் சமைக்கிற ஃபீலை கொடுத்துட்டீங்க. அவ்வளோதான். வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ஆமாம். விக்கி, இதோட பேர் என்ன? சிக்கன் 65 தான். என்னங்க 5 பீஸ் இருக்கு, மிச்சம் 60. 5 இங்க இருக்கு, மீதி 60 இங்க தானே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தாச்சு வெளியே. அடடா, ஒன்றும் முத்தா இருக்கு, ஜொலிக்குதே கோல்டு கலரில். அடுத்த ரவுண்ட் ரெடி பண்ணிடுவோம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட போகிறோம். நாங்கள் செய்கிற ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேலு, அதனால் கரெக்டாக உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து முன்னாடியே இன்னும் ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான். என்னடா அல்டிமேட். இன்னும் ஹைலைட்னா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நியூசிலாண்டில் வந்து அதுதான் இங்கே ஹைலைட்டு. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நியூசிலாண்டில் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில இந்தியன் ஷாப்ஸ்லாம் போயிருக்கேன். அங்கே போய் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்கேயுமே வந்து நம்ம சென்னையில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல், அந்த டேஸ்ட்டே கிடைக்காது. கொஞ்சம் அந்த ஆயில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் எங்கே அந்த நல்ல டேஸ்ட் வரும் அப்படின்னா, வீட்டில் செய்கிறது, நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இந்த வீட்டில் இங்கே செய்வாங்க. ஸோ அது வந்து ஹோம் குக்கில் தான் அந்த டேஸ்ட் வருது.
அது வந்து இன்னைக்கு இந்த பிரியாணியில கண்டிப்பா வரும். எனக்கு வந்து நான்லாம் வெஜ்ஜுனா கிட்டேயே போகாம இருப்பேன். என்ன வெஜ்ஜு பிடிக்க வச்சிருக்காங்க இவங்க. வெளியே தான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். பிஸ்மில்லாஹ் பாத் பண்ணாங்க அன்னைக்கு ஒரு நாள். எப்பா அல்டிமேட், அது ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த பிஸ்மில்லாஹ் பாத். அதுக்கப்புறமா வந்து ரசம் ரசம் வச்சாங்க. எங்க அம்மா செய்யற ரசம் அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த கொஞ்சம் ஸ்பைஸ்லாம் ஆட் பண்ணி, ஏன்னா அந்த ஸ்பைசினஸ்லாம் இங்கே வருமா, இந்த மசாலாலாம் கிடைக்காது அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது. எதுனாலும் இங்கே கிடைக்கும், அனைத்தும் உண்டுன்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ். என்ன கடைக்கு நான் போயிருக்கேன், ஆக்லாண்டில் வந்து அந்த சரவணா பவன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் போனதில்லை. நான் போய் அங்கே சாப்பிட்டேன்னா நம்ம டேஸ்ட் வருதான்னு நான் சொல்கிறேன். பட் அதை தவிர்த்து வீட்டில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டு எங்கேயுமே எந்த ஹோட்டல்லையும் வரல. அது மேபி இந்த ஊருக்கான எண்ணெய் டிஃப்ரென்சஸ், ஆயில் டிஃப்ரென்சஸ் அது எல்லாமே இருக்கும். நிறைய ஃப்ரோசன் யூஸ் பண்ணுவாங்க, அதனால இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த டேஸ்ட் வராது. கழட்டி மாட்டி எடுத்துட்டோம். ஏதாச்சும் மேலே ஏதோ வாட்டர் அடிக்கணும், மேலே க்ளீன் பண்ணுறதுக்கு சொல்லி இப்போ கழட்டி திரும்ப எடுத்துட்டோம் வெளியே. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. குக்கிங் எல்லாம் நான் தான் பண்ணுறேன், சொல்லித்தராங்க. நம்மளும் ஒன் ஆஃப் த மெயின் ஷெஃப் தாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஏதாச்சும் காய்கறி வெட்டி கொடுக்குறது, வெங்காயமும் அவங்க வெட்டிட்டாங்க. இதில் நான் பண்ணது என்னன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து ஜிஞ்சரும் கார்லிக்கும் கட் பண்ணி கொடுத்து மிக்சியில் அரைச்சு சொன்னாங்க. அவ்வளோதான். இதில் வந்து மேரினேட் பண்ணுறதுலேருந்து இப்போ என்ன பண்ணோம்னா, சிக்கன் லெக் பீஸ் வேறு நாங்கள் வாங்கியிருக்கோமா, அதை வந்து தோல் ஃபேட் எடுக்க சொன்னாங்க. ஃபேட் எடுத்துட்டு இருந்தோம், என்னாச்சு ஒரு பீஸ் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஐயோ அந்த பீஸ் உடஞ்சதுலேருந்து தெரியாம பண்ணிட்டோம். எவ்வளோ வாட்டி கெஞ்சணும் தெரியுமா நானும் சொன்னோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்கள வந்து திரும்ப பேக் டு ஃபார்ம் கொண்டு வரதுக்கு ஃபைனலாக அதோட வச்சிருங்க, நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லி எங்களை அமைச்சிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு என்ன பண்ணோம், அந்த மேலே ரூஃப் இருக்குல்ல, அந்த ஷீட் மாதிரி போட்டு அதை கவர் பண்ணுறதுக்கு கட்டலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் திரும்பவும் திட்டி அங்கே மேலே க்ளீன் பண்ணணும் ரூஃபை, அதுக்கப்புறம் தான் கட்டணும்னு சொல்லி பாதி கட்டணும், திரும்ப பாதி கட்டி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு கேம்ப் இருக்கு, அங்கே ரெடி பண்ணி ஃபயர் ரெடி பண்ணி இப்போதைக்கு அது வந்து எரிஞ்சிட்டு இருக்கு, லைக் சூடாகிட்டு இருக்கு. அதை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மனம் இருக்கே, சரியான ஸ்மெல்லு. பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா ஃபயர் பண்ணி ரெடி பண்ணி சமைக்கலான்னு இருந்தா மழை வந்துடுச்சுங்க. எப்படி ஆச்சு, நம்ம ஒன்று பிளான் பண்ணால் நியூசிலாண்டோட மழை வெதர் ஒன்று பிளான் பண்ணுது. எதையோ வச்சு பண்ணி சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் கடைசி இப்போ தான் ஒரு ஹாஃப் அன் ஹவராக பற்ற வச்சுட்ருக்கோம். ஆனால் இந்த மழை இப்போ வந்துருச்சு கரெக்டாக, நல்லா சூடாகுது, மழை வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் பிரியாணி செய்கிறோம், அதான் பிளான். சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் 65 தாளிச்சாச்சு. இந்த இதில் வந்து கருவேப்பிலெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, கருவேப்பிலை இதெல்லாம். நியூசிலாண்டில் கருவேப்பிலை வந்து தக்காளிக்கு தங்கத்துக்கு சமம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஒரே ஒரு பேக்கெட் இவ்வளோ தான் இருக்கும். அந்த பேக்கெட் வந்து $4, 200 ரூபா கருவேப்பிலை கொத்தமல்லியும். ஸோ தங்கத்துக்கு சமம். அதே மாதிரி தான் தக்காளியும் கூட. எப்போ அங்கெல்லாம் லெமனை போட்டு ஃபினிஷிங் டச் கொடுத்தாச்சு இருக்கு. அவ்வளோதான், இன்னும் சமையல் இருக்குது, அதனால அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரெடியான 65 மசாலாவோட ரெடியான சிக்கன் பீஸை உள்ளே போட்டாச்சு. ஃப்ரைடு ஆனியனா, அடடா லேயராக செய்கிறோம் நாங்கள் பிரியாணியை. அடுத்து மின்ட்டு லீவ்ஸ், கொத்தமல்லி,
இந்த பாத்திரத்தில் எண்ணெயை தடவி அதுக்கப்புறம் ரைஸை போட்டு அதுக்கப்புறம் செஞ்ச சிக்கன் 65 உள்ளே போட்டு அதுக்கு மேலே வெங்காயம் ஃப்ரைடு ஆனியன் போட்டிருக்கு. ஓகே திங்ஸ் ஃபர்ஸ்ட் லேயர் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்த லேயர் ரைஸ் போட்டாச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எவ்வளோ சூடாக இருக்குது பார்த்தீங்களா, ஆவி பறக்குது பாருங்க. அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி அதே ரைஸை போட்டாங்களா. இப்போ அதுக்கப்புறம் அடுத்த லேயர் திரும்பவும் ரைஸ் போட்டு சிக்கன் 65 வச்சு அதுக்கப்புறம் சேம் ப்ராசஸ் அகெயின் லைட்டாக நெய். ஐயோ என்னது இது, அப்போ என்ன போட்டோம்? சோறு தானே திங்கிறா. இப்போ இதில் வந்து நிறைய சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம நல்லா ஸ்பைஸியாக சமைப்போம்னு நான் நினச்சா இவங்க வந்து அந்த ஸ்பைஸியோட ஆட் பண்ணி ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டுங்க. இது இல்லை, அந்த பாதாம் பாலா, ஐயோ அது என்ன பேர்? பரவாயில்ல, திரும்ப கட் பண்ணி போட்டுக்கலாம். சாஃப்ரான். அது மில்கோட போட்டிங்கன்னா தமிழ் என்ன சொல்வீங்க? பூவா? இப்போதான் சொன்னேனே. ஆமாண்ணே, கஸ்தூரி பூ. கரெக்ட் கரெக்ட்ங்க. கஸ்தூரி கிடையாதுடா. இல்லையா? வாயமுறா குரங்கு. இப்போ வந்து இன்னொரு ஃப்ளேவர் ஆஃப் சிக்கன் 65 அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணாத சிக்கன் 65 உள்ள போகுது அடுத்த ரைஸோட. திஸ் இஸ் தேர்ட் லேயர். இது 3வது லேயர் போடுறோம். ஆஹா, இப்போவே ஸ்மெல் வருது. இப்போதான் மெயின் மேட்ரே. இது என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? குங்குமப்பூவும் பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை போடுறாங்க இங்கே. இது நான் எங்கள் வீட்லேயே இந்த மாதிரி பண்ணி பார்த்ததே இல்லை. செம்மட்டு. இது வந்து தனியாக பாதாம் பால் போட்டு குடிச்சிருக்கோம். சரியான டேஸ்ட்டு. இல்லை என்னென்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் போட்ட இன்க்ரீடியன்ஸில் ஃபைனல் டச் திரும்பவும் இதை போட்டுரும். எனக்கு இப்போவே ஸ்மெல்லு வந்து எனக்கு பசி ஆகுது. இதில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காமிக்கணும். என்னென்னா நான் காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த பிரியாணி பண்ணத்தில் பிரியாணி ஸ்டார்ட் போடலை. அதில் பண்ணத்தில் வந்து சிக்கன் 65லலாம் லெமன் புளிஞ்சாங்க. அதுக்கப்புறமா வந்து மின்ட் தூணாங்க மேலே. அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கேயே வளர்த்தது, ஹோம்லேயே வளர்த்தது. அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நான். வீட்டுக்கு பின்னாடி கார்டனிங்கில் கில்லாடி எங்கள் ஆள். இங்கே இல்லை, கார்டனிங்கில் நான் காமிக்கிறேன். அந்த பெட் போட்டு ஹோம் கார்டன் பண்ணுறதுல லெமன் ட்ரீ ஃபஸ்ட்டு லெமன் ட்ரீ இதோ இருக்குது பார்த்தீங்களா. ஃபினிஷிங் ஃபைனல் டச் பண்ணுற லெமன்ஸ்லாம் இங்கே இருக்கிறது. எல்லாம் நேராக வந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணுற வேண்டி தான். இங்கேருந்து ப்ளக் பண்ணி லெமனை இங்கே லெமன்ஸ் இருக்கும், லெமன் ட்ரீஸு. அதுக்கப்புறம் மின்ட்டு காலைல வந்து நாங்கள் கட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்களா, இது வந்து மின்ட்டு செமையாக இருக்குல்ல. இங்கே இருக்குது. ஸோ வீட்லேயே வளர்க்குற இது அண்ட் ட்ரிப் இரிகேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, போட்டு வயர்லாம் போட்டு. ஸோ இப்போ மழை பெய்யறதுனால பரவாயில்ல. சம்மர் டைம் தான். மழை இல்லாத டைமில் இந்த மாதிரி டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாக இங்கே இரிகேஷன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட் இருக்குது, இங்கேயும் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னு தெரியாது. ஆனால் இங்கே ஏதோ கீரை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. வேறு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பப்பாளியா ஏதோ ஒன்று இருக்குன்னாங்க. அது வளரும் போது தான் நமக்கு தெரியும். பட் அதான். ஸோ இங்கேருந்து மின்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் லெமனும் இங்கே வளர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை தான் எங்கள் வீட்டிலே செஞ்சதை தான் வந்து புளிஞ்சு அதில் போட்டிருக்காங்க. ஸோ நான் தான் சொன்னேன்ல, அந்த கொத்தமல்லி கருவேப்பில்லை அதெல்லாம் தங்கத்துக்கு சமம் சொன்னேன்ல, அதுதான். அதனால தான் இங்கே வீட்டிலே வளர்ப்பாங்க. ஸோ நிறைய பேர் பண்ணுவாங்க. அதில் எங்காலும் ஒருத்தங்க ஃபுல்லாக மின்ட்டு வளர்த்து எவ்வளோ ஹேண்டியாக இருக்குது தெரியுமா. வளர்க்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. அது வந்து போய் அதை வந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கு ஸ்ப்ரேலாம் பண்ணி. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரியாணி மாதம் இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது தான் அதோட கஷ்டங்கள்லாம் பலனா மாற ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. ஃபைனலாக 4 லேயர் போட்டாச்சு 65 தம் பிரியாணிக்கு. ஃபினிஷிங் டச்சா 65 போடுறோம். நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வெளியே மழையும் நின்றுச்சு. இப்போ போய் பின்னாடி வைக்கிறோம். டைம் வந்துருச்சு. லாஸ்ட் இன்னும் ஒரு ஃபைனல் ஸ்டெப் இருக்கு. இதுதான் அந்த ஃபைனல் ஸ்டெப். எங்கள் வீட்டில் கூட நான் பண்ணது கிடையாது இந்த மாதிரி தம் பிரியாணி. அவ்வளோதான்.
அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு. எட்ரா வண்டிய வைடா பிரியாணி அங்க. அடடா முடிஞ்சிடுச்சு கைஸ். எல்லா சைடும் லாக் பண்ணியாச்சு, டைட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு மெயினான ஸ்பாட்டுக்கு போ. எரி வச்சதுக்கு இப்பதான் வந்து டைம் வந்திருக்கு. வச்சாச்சு. அடடா சூப்பர். இருடா நல்லா. அடடா இவனை வச்சாச்சு. எவ்வளோ நேரம் தெரியல எனக்கு, அவங்க தான் சொல்லுவாங்க. பட் மன நிம்மதியாக இருக்கு. நியூசிலாண்டில் தம் பிரியாணி, அதுவும் சிக்கன் 65 தம் பிரியாணி நினச்சி பார்த்துருப்போமா? சூப்பர். ரெடி ஆகட்டும், மொத்தமாக காமிக்கிறேன். அடுத்து பாத்திரம் வளர்க்குற நமக்கு வேலை வந்துருச்சு. போயிட்டு பாத்திரத்தை கழுவி காலையிலேருந்து பிளான் பண்ணி மழை பெஞ்சு நின்று அதுக்கு எவ்வளோ வேலைகள் கடைசியில் வச்சாச்சு. கொஞ்ச நேரம் தான் ரிமைனிங். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கேருந்து அந்த வியூ, மேலே அந்த புகை போகிறதும். ஒரு சண்டே மாலை பொழுதிலே இந்த மாதிரி ஒரு பிரியாணியை செய்வதுக்குள்ள சுகமே தனி. இப்போது அப்படியே நம்ம கட் பண்ணால் நம்ம வந்து எல்லாம் பண்ணாங்க. ஸோ கடைசியில் பாத்திரம் இருக்கும். பாத்திரம் கழுவணுமா? பாத்திரத்தை கழுவிடுவோமா? இதோ இந்த பாத்திரங்கள் தான் ரெடியாக ஒரு அந்த கிராஃப்ட், அந்த ஒரு மாஸ்டர் பீஸ்க்கான காரணங்கள் இவங்களால தான். இவங்க இல்லைன்னா அவங்க இல்லை. அதனால் ஆரம்பிப்போமா? அவ்வளோதான், ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சு எல்லா வேலையும் பாத்திரமும் கழுவி வச்சாச்சு. ஸோ எல்லோரும் டிஸ்பர்ஸ் ஆகிட்டாங்க. எல்லோரும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு பிரியாணியை வெளியே எடுக்கிறோம், ஒரு கட்டு கட்டுறோம். ஸோ இந்த பிரியாணி ரெடி. இப்போ சர்வ் பண்ண போகிறாங்க. அந்த அருமை கைகள் இவங்க தான். ஐ சொல்லுங்க. இந்த பிரியாணிக்காக நம்ம எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம்டா. எத்தனை வேலை பண்ணோம் இந்த பிரியாணிக்கு. ஷெஃபுக்கு நாங்கள் போடலன்னா எப்படி? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சு இங்க போடவா? நான் போடுறேன். నాకు ఎన్న ఉన్నది. பிரியாணி நியூசிலாண்டில், அதுவும் லார்ஜ் ஸ்கேலில் வெளியே வச்சு செய்கிறோம். அல்டிமேட்ங்க, சான்ஸே இல்லை. நம்ம ஊரில் செய்கிற பிரியாணி இங்கே கிடைக்கும், வேறு எங்கேயும் கிளைகள் இருக்காது நியூசிலாண்டில். நிறைய கடை நம்ம என்ன சொன்ன மாதிரி போய் சாப்பிட்டாலும் ஒரு வழியாக முடிஞ்சது சாப்பிட்டு. எப்போ என் வயிற்று ஃபைனல் டச்சாக நம்ம வந்து டெசர்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்க போகிறோம். ஐஸ்கிரீம் இஸ் கெட்டிங் ரெடி. எவ்வளோ மன நிம்மதி தெரியுமா? ஒரு பிரியாணி அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை? பிரியாணி தான். இந்த நேரத்தில் நல்லா மழை பெய்ஞ்சு நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்டு முடித்தோம். மழை பெய்யுது, சன் வேறு வெளியே வந்திருக்கு. ஓகே, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கிறோம். see you next video. bye bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு விக்கி வேலாயுதம் வ்ளாக்ஸ். மறக்காம அந்த வ்ளாக்ஸ்க்கு விக்கி வேலாயுதம் வ்ளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. bye bye.